போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். அவ ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ Hi friend and welcome to another episode of Vegan Okay. Vegan Okay. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா veganism பத்தி பேச போறோம். இந்த டாபிக் வந்து நான் ஒரு 1.5 வருஷமா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற டாபிக். எல்லா பக்கத்துல இருந்தும் நான் அடி வாங்குவேன்னு எனக்கு தெரியும் இதை பத்தி பேசுனா. அதனால அதை பத்தி பேசாம புட் ஆஃப் பண்ணி இப்போ ஃபைனலி டிபேட் நடந்திருக்கு veganism பத்தி. லைக் நம்ம பாரி சாலன் அண்ணனும் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு டிபேட் நடத்தியிருக்காங்க வீகனிசம் பத்தி. சோ ஃபைனலி வீகனிசம் இஸ் பீயிங் ஸ்போக்கன் அபவுட் லைக் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிறைய பேர் பாக்குற மாதிரி. அண்ட் இப்போ நம்ம பேசலாம், நம்ம அப்ப வைக்கணும்னு நினைச்ச கருத்துக்கள் எல்லாம் இப்ப முன் வைக்கலாம் அப்படின்னு தான் அதான் இந்த வீடியோ. சோ லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் எல்லாம் கிடையாது இந்த டாபிக்ல. ஒரு அளவுக்கு நான் ரீசர்ச் பண்ணிருக்கேன், ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். சோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன். இஃப் ஐ எம் ராங் சம்வேர், இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் ராங் சம்வேர், தயவு செஞ்சு என்ன கரெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. சோ பேசிக்கலி வீகனிசம் அப்படின்னா என்னன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ், அனிமல்ட்ட இருந்து வர ப்ராடக்ட்ஸ், அனிமல்ஸ் வந்து நம்ம பேசிக்கலி யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அனிமல்ஸா இருக்கணும், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா வீகனிசம். வீகன்ஸ்னா யாருன்னா அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அனிமல்ஸ்ல இருந்து வர ப்ராடக்ட்ஸ், அனிமலோட மீட் அண்ட் வாட் எவர் யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து வீகன்ஸ். என்னோட பேர் கோபால். நான் எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது இல்ல, கோபால் தான் கூப்பிடுவாங்க. என்ன பொறுத்தவரை வீகனிசம்ன்றது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைக் we basically depend upon meat and animal products a lot. அதுல டிபெண்ட் பண்ணாம மற்ற சோர்சஸ்லயும் வந்து அதே நியூட்ரியன்ஸ் இப்ப எடுத்துக்க முடியும். if you have the privilege you can take it அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்லாம் புதுசா கிடைக்கிறப்போ of course people are gonna progress towards that. லைக் எனக்கு அனிமல்ஸ் வேண்டாம், எனக்கு அனிமல் மீட் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு போறவங்க இருக்கதான் போறாங்க. ஸோ வீகனிசம் இஸ் நாட் சம்திங் வெரி ஏலியன். அது எப்படினாலும் நடந்திருக்கும் தான், இப்போவோ லேட்டரோ இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அதனால வீகனிசம் வந்து நான் ரொம்ப அப்நார்மலாலாம் பார்க்கல. மெயின்லி வீகன்ஸோட கிளைம்ஸ் என்னன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ரொம்ப வெல் ட்ரீட்டடான ஒரு ஹியூமேனான வேஸ்ல வந்து அனிமல் மீட்டும் அனிமல் ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் செய்யப்படுறது இல்ல. மாஸ் ப்ரொடக்ஷன்னால அவங்களை கூண்டுல அடிச்சு வைக்கிறது, ஐடியலான என்வாயர்மெண்ட்ல அவங்க வளர்க்கப்படல, ஒரு குட்டி குட்டி கூண்டுல எல்லாம் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கறதுக்கும் சரியான சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்ல, நிறைய குட்டி போடணுன்றதுக்காக நிறைய ப்ரீட் பண்ண வைக்கிறாங்க, இதுல நிறைய ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் வந்து வீகன்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் அது கிளைம்ஸ்லாம் இல்ல, அது நிறைய இடத்துல நடக்குது. சோ தேர் இஸ் ஆல்சோ திஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் அனிமல் அட்டானமி. அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி இல்ல, நம்ம அதை அடைச்சு வச்சுட்டு நம்ம யூஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காக தே ப்ரமோட் வீகனிசம் அண்ட் தே பி அ வீகன். ஐ திங்க் வீகனிசம் இஸ் அ குட் திங். நான் வீகனிசம்க்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. அந்த டிபேட்லயும் வந்து ஸ்டார்டிங்ல லைக் இனிஷியல் ஆர்குமெண்டா வந்து பாரிசாலன் கூட சொல்லிருப்பாரு லைக் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் வீகனிசம், அது நல்ல விஷயம் தான் நான் சொல்றேன், இன்னொருத்தர் கிட்ட நீங்க போய் ஃபோர்ஸ் பண்ணாத வரை இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு. ஐ ஆல்சோ அக்ரி வித் இட். வீகனிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நாங்க பெருசா எதிர்க்கல. இப்போ நீங்க வந்து ஒரு வீகன் ஆக்டிவிஸ்டா இருக்கிறதோ இல்ல நீங்க வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றதோ எங்களுக்கு எந்த வித பாதிப்பையும் தரப்போறது இல்லை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீகன் ஆக்டிவிஸ்ட் இன்க்ளூடிங் யூ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் எங்களுடைய சில விஷயமான அந்த அனிமல் பேஸ்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வரும் பொழுது அதை நீங்கள் செய்யாதீங்க, அதை வந்து ஒரு கிரைமாக நீங்கள் போர்ட்ரே பண்ணுறதை மட்டும் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். நானே வந்து நிறைய வீகன் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து 2-3 வீகன் யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், நான் அவங்கள பார்க்குறேன். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் வீகனிசம். இந்த ஒரு யூடியூபர் இருக்காங்க, ஷீ இஸ் நாட் ரியலி பிக் பட் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் மை ஃபேவரட். எனக்கு வீகனிசம் பற்றி நிறைய விஷயம் இப்போ தெரியறதுக்கு கூட ஹர் சேனல் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா அவங்க நிறைய பேசுவாங்க veganism பத்தி. So she is a vegan, she promotes veganism but she does not force veganism. அது வந்து எனக்கு அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட பார்ட்னர் கூட is not vegan, அவங்க வந்து ஒரு மீட் ஈட்டர் தான், டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிடுறவங்க தான். அவங்க பார்ட்னர் கிட்டே அவங்க அந்த ஐடியாவை ஃபோர்ஸ் பண்ணல, வியூவர் என்கிட்டயும் அவங்க அந்த ஐடியாவை ஃபோர்ஸ் பண்ணல. அண்ட் அதுதான் வீகனிசம்ல ஒரு ப்ராப்ளமும். லைக் வீகனிசம்ல இல்ல, சர்டன் பீப்புள் ஹூ ப்ரமோட் வீகனிசம்ல ப்ராப்ளம். ஒன்ஸ் அகேன் டிபேட்டுக்கு வந்த இவரை பத்தி நான் பேசல, யார் அதை பண்றாங்களோ அவங்கள மட்டும் சொல்றேன். பண்ணாதவங்க இட் இஸ் நாட் அபவுட் யூ.
The main issue with சில பேர் who promote veganism is அவங்க வந்து healthy conversation வைக்கிறது கிடையாது. They just straight down get into guilt tripping, like 24 மணி நேரமும் guilt tripping. இந்த மாதிரி நீ இதை கொல்லுற, இதை இப்படி பண்ற, அதை அப்படி டார்ச்சர் பண்ற, இது இப்படி ஆகுது அண்ணா ஆகுது. வெறும் guilt tripping மெக்கானிசமே வந்து the only tool அப்படியா யூஸ் பண்ணிக்கிறாங்க veganism ப்ரமோட் பண்றதுக்கு. and that is not at all healthy. like நீங்க உங்க ஐடியாலஜி சொல்லி அவங்களா கில்ட்டி ஆகுறாங்கன்னா அது வேற விஷயம். that is the emotion you induce in them. but அவங்க கில்ட்டி ஆகணும்ன்றதுக்காகவே certain விஷயத்தை அப்படியே குமிச்சு கேதர் பண்ணி சொல்றது is different. அந்த கில்ட்டி ஆக்கியே ஆகணும், கில்ட்டி ஆக்கியாச்சு அவங்கள வீகன் ஆக்கிரணும்ன்றதுலயே சில பேர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. I'm not saying everybody. சில பேர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. and ஏன் அவங்கள மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா they trigger everybody. அதனால வந்து நான் ட்ரிகரிங்கா ஹெல்தியான கான்வர்சேஷன் வைக்கிறவங்களையும் இந்த மாதிரி கில்ட் ட்ரிப் பண்றதையே வாழ்க்கையா வச்சிருக்கிற வீகன்ஸ்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்க. பிகாஸ் தே ட்ரிகர் த அவுட் ஆஃப் எவ்ரி பர்சன். சில வீகன்ஸே வந்து அவங்கள பார்த்தா ட்ரிகர் ஆவாங்க, அந்த அளவுக்கு பேச்சு பேசுவாங்க அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல. ஸோ தட் இஸ் த ரீசன் தட் ஈவன் காமன் கம்போஸ்ட் அண்ட் ரீசனபிள் வீகன்ஸ் கெட் பேஷ். வீகன்ஸ் அண்ட் நான் வீகன்ஸ் கோ எக்ஸிஸ்ட் ஆக ஆயிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. சில பேர் வந்து அதெல்லாம் ஆக முடியாதுடா, நான் ஏன்டா உன் கூட கோ எக்ஸிஸ்ட் ஆகணும், நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு ஒரு 10 பேர் பேசுறனால இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகாம தன் வேலையை பார்த்துக்கிட்டு தானுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த வீகனிசம் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவனும் அடி வாங்குவான். உங்க கம்யூனிட்டி ஆளுங்களோட சப்போர்ட் குறையும். டூயிங் மோர் ஹார்ம் தென் குட்டா தான் நான் வந்து இந்த சில ஸ்ட்ராட்டஜிஸை பாக்குறேன். அண்ட் யா, இந்த கில்ட் ட்ரிப்பிங் மெக்கானிசம் வந்து அது எஃபிஷியன்ட்டா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க கில்ட் ட்ரிப் பண்றனால ஒரு ஆள் கில்ட்டி ஆகுறாங்கன்னா that guilt does not always translate into okay அவங்க வீகன் ஆயிடுறாங்க. நோ, அந்த ஒரு கில்ட்டோடயே அவங்க வீகனா மாற முடியாம வாழ்ற கேசஸும் நிறைய இருக்கு. ஏன்னா மோஸ்ட் பீப்புள் கேன் நாட் அஃபோர்ட் டு பி அ வீகன். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டயட்டுக்கு வந்து அவ்வளோ காசெல்லாம் தேவையில்லைன்னு. பட் அவ்வளோ காசு இஸ் த பாயிண்ட். ஏன்னா இந்தியா வந்து ஒன்னும் வெரி டெவலப்டு கண்ட்ரி வேர் எவ்ரிபடி ஹேஸ் அ குட் சேலரி அந்த மாதிரி ஊர் நமக்கு கிடையாது. ஒரு ஆவரேஜ் பர்சனால வீகன் டயட் ஃபாலோ பண்ண முடியுமான்றதே ஒரு கொஸ்டின். காசு விஷயத்துல வந்து எப்படியாச்சும் இறுக்கி பிடிச்சு ஃபாலோ பண்ணிடலாம்னாலும் யூ நீட் டு புட் பிளானிங் இன்டு இட். நீங்க கன்வெர்ட் பண்ண அதுக்கு டைம் கொடுக்கணும், நீங்க உட்கார்ந்து அதை ரிசர்ச் பண்ணணும். an average Indian person simply does not have enough time to do all of this. இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இந்த மாதிரி டெய்லி நீட்ஸ் தட்டுப்பாட்டுல இருக்கிறவனுக்குலாம் இந்த மென்டல் இஷ்யூஸ் வராது அப்படின்னு. அவனுக்கு வராதுன்றனால இல்ல, அவனுக்கு வந்து டைம் இல்ல அதை பத்தி யோசிக்க பேசிக்கலி. ஏன்னா சாப்பாட்டுக்கே என்ன பண்றது, நான் வந்து வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, வீடு எப்படி தக்க வச்சுக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மென்டல் ஹெல்த்தை பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. ஏன்னா அவங்க வந்து டே டு டே சர்வைவல்ல இருக்காங்க. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்ல, அதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி எல்லாமே வந்து நிறைய இருக்கிறவங்க கிட்டதான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வீகனிசமும். வீகனிசம் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. இந்த மாதிரி சர்வைவல் மோட்ல இருக்கிறவன் வந்து he simply does not have the time. They just have bigger fish to fry. உங்களுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு. யூ ஹேவ் a lot of free time with you and money with you. உங்களுக்கு யோசிக்கவும் டைம் இருக்கு, ஸ்பெண்ட் பண்ணவும் காசு இருக்கு அப்படின்னா நீங்க பொறுமையா உட்கார்ந்து நிம்மதியா வந்து இந்த வீகனிசம் பத்தி யோசிக்கலாம், அதை மாற ட்ரை பண்ணலாம், நீங்க அதுக்கு செலவு பண்ணலாம், அதை ரிசர்ச் பண்ணலாம். எவ்ரிதிங் கேன் பி டன். உங்களோட பேசிக் நீட்ஸ் மீட் ஆயிருச்சுன்னா. ஆனா பேசிக் நீட்ஸே மீட் பண்ண நெக் டு நெக் இருக்கிற பாப்புலேஷன் தான் இந்தியால இருக்கிறதுலே பிகெஸ்ட் பாப்புலேஷன். ஒருத்தங்களை நீங்க கில்ட் ட்ரிப் பண்ணிட்டீங்க, அவங்க கில்ட் ட்ரிப்பும் ஆயிட்டாங்க, ஆனா அதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இந்தியால வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ஆல்ரெடி வந்து ரொம்ப மீட் கன்சியூம் பண்ற ஊர்லாம் நம்ம இல்ல. நாட் பை சாய்ஸ். டெய்லி கறி வாங்கி சாப்பிட பாதி பேர் கிட்ட காசு இல்ல. நம்ம ஊர்ல டெய்லி கறி சாப்பிட முடியாது நினைச்சாலும் ஒரு 3 வாட்டி, இல்ல சண்டே மட்டும் சாப்பிடுவாங்க, இல்ல முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி வீகன்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் இருக்கு இந்தியா. பை சாய்ஸோ பை சாய்ஸ் இல்லையோ, பட் பை ஃபோர்ஸ் ரிசோர்சஸ்னாலே வந்து கொஞ்சம் வீகன்ஸ்க்கு சப்போர்ட்டிவா தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே இருக்கு. அவங்க கிட்ட போய் நீங்க வந்து நீங்க கொலை பண்றீங்க, நீங்க இது பண்றீங்க அது பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீகனா மாறுறதை விட the whole கம்யூனிட்டியுமே வெறுக்கிறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி. இந்த கில்ட் ட்ரிப்பிங் ஆஸ்பெக்டோட இன்னொரு சைடு தான் வந்து a lot of people promoting veganism are
பிளெயின் இக்னரண்ட். எதிரில இருக்கிறவன் என்ன நிலைமையில இருக்கான், எதனால சாப்பிடுறான், எதுக்காக சாப்பிடுறான், எதையுமே யோசிக்காம எடுத்த உடனே ஜட்ஜ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள திட்டி நீ கீழே நான் மேல அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ அக்னாலேஜ் பண்றதே கிடையாது. இப்போ ஒருத்தங்க வீகனா இருக்காங்கன்னா அதை பத்தி யோசிக்க உங்களுக்கு டைம் இருக்குல்ல, அதுவே பாதி பேருக்கு இல்ல. அந்த ப்ரிவிலேஜ கூட வந்து அக்னாலேஜ் பண்ணாம போற வரவனெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது லைக் எல்லாரும் பண்றாங்கன்னு நான் சொல்லல ஒன்ஸ் அகேன். ஏன்னா டிபேட் பண்ணவர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட வந்து பாரிசாலன் சொன்னாரு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த அரவிந்த் ஆக்டிவிஸ்ட் அவர் சொல்லியிருந்தாரு. வெரி குட், அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதா நல்லது. பட் அந்த மாதிரி பண்றவங்க வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? பாதி சாப்பிட்றவங்களுக்கு வீகனிசம் பத்தி தெரியுமான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டிங்ல பேசி எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு டைரக்டா நீங்க அட்டாக் மோடுக்கு போனீங்கன்னா nobody is going to take up your ideology. அது நல்ல ஐடியாலஜியாவே இருந்தாலும். அண்ட் இந்த டிபேட்லயே வந்து ஒரு இடத்துல ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் பாரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, உள்ள ஒரு நாய் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, நீங்க யாரை போய் காப்பாத்துவீங்க? ஒருத்தரை காப்பாத்த டைம் இருக்கு, இன்னொருத்தரை மேபி காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அரவிந்த் ஆக்டிவிஸ்ட் ஆஸ்க்ஸ் a brilliant question, is that baby vegan? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு பில்டிங்ல ஃபயர் இருக்கு, அந்த ஃபயர் வந்து எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 உயிரை அவனால காப்பாற்றலாம். ஒரு பக்கம் ஒரு பப்பி இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் சைல்டு இருக்கு. உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா, நீங்க இதுல யாராவது ஒருத்தவங்களை காப்பாற்றலாம், காப்பாத்திட்டு 2வது ஆளை போய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் தேர் இஸ் எ ரிஸ்க் ஃபார் அந்த ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ அரவிந்த் எதை நோக்கி வருவார்? நான் எப்பவுமே என்னோட ஆன்சர் வந்து இதுக்கு ரொம்ப நான் பதில் கேள்வி கேட்டுதான் சொல்ல முடியும். நான் வந்துட்டு அந்த குழந்தை வீகனா நான் வீகனா. This is the ignorance that people hate. And அவர் சொல்றாரு அந்த பப்பியும் அந்த குழந்தையும் எனக்கு ஒண்ணுதான். கை குழந்தை அப்ப வந்துட்டு ரெண்டும் ஒண்ணுதான் வந்துட்டு they're both same வந்துட்டு அந்த நேரம் போது I will not be able to decide வந்துட்டு ரெண்டு உயிரும் ஒண்ணுதான். ஒரு நாய் ஒரு பப்பியோட லைஃப் just should not be equated to the life of a human. இப்போ நீங்க வந்து வாலண்டியரா போய் ஒரு அனிமலை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, perfectly fine. ஒரு அனிமலும் ஒரு ஹியூமனும் ஹர்ட் ஆகதான் போறாங்க, ரெண்டுமே ஹர்ட் ஆகதான் போகுதுன்னு இருக்கிறப்போ your most obvious choice should be that baby or a kid or a grown up or whatever. But அவங்களெல்லாம் நான் prioritize பண்ண மாட்டேன். They are equal to me. Bro, I can see why people hate vegans. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, in a country like India, once again மீட் வந்து வெறும் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஆகவும் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆகவும் பார்க்கப்படல. இட் இஸ் வெரி டீப்லி இன்ட்வைன்ட் வித் அவர் கல்ச்சர். மீட் வந்து வெறும் ஒரு மீட் கிடையாது. நமக்கு நம்மளோட ஒரு சண்டே சாப்பாடு மெமரி இஸ் மீட், நம்மளோட ஒரு பர்த்டே ட்ரீட் இஸ் மீட், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மீட் அப் பண்றோமா ஷவர்மா, தட்ஸ் அ மெமரி. ஒரு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குதா கடா வெட்டுறது, இட்ஸ் அ கல்ச்சுரல் திங். நம்மளோட கம்யூனிகேஷனே வந்து is deeply intertwined with food and our food preferences are deeply intertwined with meat and dairy products. இப்போ நம்ம ஊர்ல மீட் சாப்பிடுறத விட நார்த்ல கம்மியா சாப்பிடுறாங்களா இருக்கலாம், but they are not vegans. They still consume dairy products, a shit ton of dairy products. இப்போ வந்து வெறும் எனர்ஜிக்காகவும் வெறும் புரோட்டீனுக்காகவும் வெறும் நியூட்ரியன்ஸ்க்காகவும் இதெல்லாம் சாப்பிடுறவங்க கிட்ட நீங்க வந்து ஹார்ஷா பேசி திட்டி மாத்த வைக்கிறது இஸ் ஈஸி. பட் கல்ச்சரலி இன்டர்ட்வைண்டா இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் நீ மீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா மாட்டாங்க, முடியாது. அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட போய் நீங்க மீட் கன்சம்ஷன் கம்மி பண்ணுங்க, அது வந்து என்வாயர்மெண்டலி இட் இஸ் குட் ஃபார் யூன்னு சொன்னாலாச்சு யோசிப்பாங்க. மீட் இஸ் மர்டர், யூ ஷுட் நாட் ஈட் மீட், யூ ஷுட் நாட் ட்ரிங்க் மில்க், யூ ஷுட் நாட் வேர் லெதர் செப்பல், இப்படிலாம் நீங்க அடிக்கிட்டே போனீங்கன்னா யோசிக்க கூட போறது இல்ல அவங்க இதெல்லாம் பண்ணலான்னு. ஸோ ஹாவ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இப்போ வந்து நார்மலா ஒருத்தர் வந்து இந்த ஐடியாவை வெரி கான்வர்சேஷனல் டோன்ல பேசுறாங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் வில் சர்ப்ரைசிங்லி பி ஓப்பன் டு லிசன். இப்போ என்னால வந்து வீகனா இருக்க முடியாது, எனக்கு அது ரொம்ப கஷ்டம், என்னால விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. பட் இஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் gonna be a vegan, நான் அவங்க வழியில நிக்க போறது இல்ல. ஐ வில் சப்போர்ட் them. I would அவங்களுக்கு என்னெல்லாம் சோர்சஸ் கிடைக்கும்னு தேடி பார்ப்பேன். ஐ வில் டூ ஆல் தட். ஒரு ஆள் வீகனா இல்லைன்னாலும் வீகனா இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ற ஒரு என்வாயன்மெண்ட் ஆச்சும் உங்களுக்கு வேணும். அந்த சப்போர்ட் பண்றவனையும் நீங்க வந்து கில்ட்டி ஆக்கி நீ வீகனா இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா you're a piece of shit அப்படின்னு சொன்னீங்கன்னா வீகனிசம்க்கு சப்போர்ட்டா இருக்க ட்ரை பண்றாங்கல்ல, லைக் அவங்களால இருக்க முடியல, பட் இருக்கிறவங்கள தே ஆர் என்கரேஜிங் இட். அவனும் வந்து இவனுக்கு நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு போயிடுவாங்க. மீட்டையே வந்து ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், லைக் வித்வுட் கில்லிங் அன் அனிமல். இது வந்து இவரும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், பாரிசாலன் அவரும் அதை பத்தி பேசியிருந்தாரு அந்த டிபேட்ல. இதை பத்தி நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன்.
நான் பேசுறதா இருக்கேன் இந்த டாபிக் பத்தி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது செல் கல்ச்சர் மூலியமாவோ சம்திங் லைக் தட், ஐ எம் நாட் ரியலி ஷூர் வித் தி வேர்ட்ஸ். அது மூலியமா வந்து அனிமல்ஸ் எல்லாம் கொல்லாம செல்ஸ் வச்சே ஆக்சுவல் மீட் ப்ரொடியூஸ் பண்ணி சிக்கன் மீட், மட்டன் மீட் இதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண முடியுது, பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல we might be able to eat it. அப்படி ஒரு ஆப்ஷன் வருதுன்னா நான் கூட அதை ஆப்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, they might switch to it. so நீங்க வந்து there are different shades of people. vegans பிடிக்காதவங்க இருக்காங்க, நான் என்னால இருக்க முடியாது பட் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இருக்காங்க. veganism ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல, நான் மீட் கன்சியூம் பண்றத குறைச்சிக்கிறேன்றவங்க இருக்காங்க, நான் மீட் சாப்பிடல எக் டேரி மட்டும் சாப்பிடுறேன்றவங்க இருக்காங்க, வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. there are different shades of animal product கன்சியூம் பண்றவங்க. ஒருத்தங்க வீகனா இல்லன்றதுக்காக இந்த எல்லா ஷேட்ஸையும் நீங்க அபேண்டன் பண்ணீங்கன்னா, திட்டினீங்கன்னா அவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்காது. அண்ட் இட் மைட் டர்ன் ஆக்சுவலி வர்ஸ். அண்ட் இப்போ இந்த மீட், இந்த ப்ரொடியூஸ்டு மீட்லாம் வருது இல்ல, அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு திஸ் ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ்டு மீட் வில் பி given to all us peasants. அண்ட் பணக்காரங்க தான் வந்து ரியல் சிக்கன்லாம் அடிச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு அப்ப கூட மீட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெலிகசியா மாற வாய்ப்பு இருக்கே தவிர மீட் எந்த அளவுக்கு வேண்டான்ற லெவலுக்கு நம்ம எல்லாம் வந்து போக முடியுமானே எனக்கு தெரியல. பட் போக முடியும்ன்ற மாதிரி வீகன் சொல்றாங்க. மேபி கில் ட்ரிப்பிங் விட ஷேமிங் நடக்கும் பாருங்க. இந்த மாதிரி மீட் சாப்பிட்றவனுக்கு நீலாம் கீழே நான் தான் மேலன்னு. திஸ் ஷேமிங் இஸ் நாட் நியூ இன் இந்தியா. ஆல்ரெடி வெஜிடேரியன்ஸ் வந்து தே ஷேம் த ஷிட் அவுட் ஆஃப் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள. அண்ட் இட் ஆல்ரெடி ஸ்ட்ராங்லி எக்ஸிஸ்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதோட இன்னொரு ஷேடா தான் இந்த வீகன் ஷேமிங் இருக்கு. அண்ட் இந்த வெஜிடேரியன்ஸ் வந்து தே கன்வீனியன்ட்லி ஜாயின் வித் திஸ் வீகன் பீப்புள். நிறைய வெஜிடேரியன்ஸ், எல்லா வெஜிடேரியன்ஸும் நான் சொல்ல ஒன்ஸ் அகேன், அவங்க வீகனா கூட இருக்க மாட்டாங்க, பட் அவங்க வெஜிடேரியன் இருக்கறனால they think they are superior to meat eaters, and vegans they think they are superior to everybody. vicious ஆன காஸ்ட் சிஸ்டம்லாம் இருந்து இவனை கேவலமா பாக்குற இந்த சிஸ்டம்க்குள்ள நீங்க வீகனிசம்னு ஒரு கோஷன்ட்ட போடுறப்போ this vegetarian bunch will join you. உங்க மேல பாசம்லாம் கிடையாது, உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இல்ல, இவனை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் மேல பாசம் இருந்து உங்க கூட சேர்ந்து அவங்களை அசிங்கம்லாம் படுத்தல. ஏன்னா மீட் சாப்பிட மாட்டாங்க எஸ், பட் பாலை கறந்து குடிச்சு நல்ல ரச சாதத்துல 5 கரண்டி நெய்ய போட்டு சாப்பிட்டுட்டு சோ உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களை ஷேம் பண்ணிக்கிட்டு they don't really cause growth to veganism. அவங்களுக்கு வந்து ஹேட் பண்ணணும், அதுக்காக உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா பாலையும் பரிஸ்டால உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு கறி சாப்பிடுறவன ஏளனமா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து வீகனிசம்க்கு ஆட்களை வர வைக்கல, ஆல்ரெடி இருக்கிற இந்த கேவலமான காஸ்ட் சிஸ்டம் அண்ட் ஆல் திஸ் இன்இக்வாலிட்டிஸ், ஆல் திஸ் நான் சுப்பீரியர் நான் இன்ஃபீரியர்னு பாக்குற அந்த ஒரு சிஸ்டம் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ you're adding fuel to that fire. people promoting veganism, people wanting to be vegan, வீகனா இருங்க ரொம்ப நல்லது, உங்களுக்கு புதுசா இருக்கணும்னு ஆசையா இருந்தா வெரி குட். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வீகனிசம் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஊர்ல. அண்ட் வீகனா மத்தவங்களை மாத்த ட்ரை பண்றவங்க நம்ம கண்ட்ரில நம்ம அதை ப்ரமோட் பண்றப்போ we should consider everything. நம்மளோட ஃபுட் ஹிஸ்டரி என்ன, மீட் சாப்பிட்றவன் ஆல்ரெடி எப்படி ட்ரீட் செய்யப்படுறான், எதனால அப்படி ட்ரீட் செய்யப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உங்களோட கேம்பெயினிங் இருக்கணும், உங்களோட ப்ரமோஷன் இருக்கணும். நீ ஒரு கொலைகாரன் தெரியுமா, டோன்ட் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன் லைக் தட். ஐ ஜஸ்ட் sat down, who starts a conversation like this மாதிரி தான் இருக்கும். So the extremist approach of veganism is not going to work in India, and it is not going to be productive in India, and it's not even good for India நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்னால. So yeah, I think that is it. Bye bye.